Praise the Lord. Hallelujah. இந்த காலைவேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். தேவன் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த காலைவேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஒவ்வொருவருக்காக தேவன் பேசுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் வார்த்தையிலே உண்மையுள்ளவர். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக தேவன் பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான். கர்த்தர் யார்? கர்த்தர் வழியும் சத்தியும் ஜீவனானார். கர்த்தர் யார்? நல்ல மேய்ப்பர். கர்த்தர் யார்? அவரே எல்லாவற்றிலும் நம்மை விடுவிக்கிறவர், இரட்சகர், மீட்பர், சமாதான பிரபு. அவர் நமக்கு துணையாயிருக்கிறார். நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னார். பிசாசை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், சத்துருக்களை ஜெயித்தவர், உலகத்தை, பாவத்தை, சாபத்தை ஜெயித்தவர் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். சீஷர்கள் சாயங்காலத்திலே படவில் ஏறி அக்கறைக்கு போய் கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று அடித்து கடல் கொந்தளித்து படகு மேல் மோதுகிற சூழ்நிலை அவர்களால் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற நிலைமையை அந்த 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்க முடியும். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாத சூழ்நிலையை நினைத்து பார்க்க முடியாது. இயேசு இல்லாத சூழ்நிலை, இயேசுவின் ரட்சிப்பு இல்லாத சூழ்நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலை, அன்பில்லாத சூழ்நிலை, ஆண்டவருடைய ஒத்தாசை, பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை நினைத்து பார்க்க முடியாத காரணம், இந்த உலகத்திலே பெரும் காற்று கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கை படகை கவிழ்த்து போட, குடும்ப வாழ்க்கை உடைத்து போட, கணவன் மனைவி அன்பு ஐக்கியத்தை பிரித்து போட, பிள்ளைகள் வாழ்க்கையை கெட்டு சீரழிய பண்ண, பல விதத்திலே இந்த உலகத்திலே பூமியிலே ஜனங்கள் மத்தியிலே கொந்தளிப்புகளும் பெரும் காற்று மோதி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். 6:19 சொல்லுகிறது, அவர் கடல் மேல் நடந்து வந்து படவில் ஏற அவர் பக்கத்திலே வருகிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் கடல் மேல் நடந்து வந்த உடனே காற்று அமர்ந்தது, படகு தான் பிடிக்க வேண்டிய கரையை பிடித்தது. மனம் கலங்காதிருங்கள், இயேசுவை உங்கள் படகில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை படகிலே, உங்கள் குடும்பத்தில் இயேசு மையமாக இருக்கட்டும். உங்கள் வியாபாரங்களிலே, வேலை ஸ்தலங்களில் இயேசுவை முன்வைத்து பாருங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தில் இயேசுவே எல்லாமா இருக்கட்டும். முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய குடும்ப ஜெபம், உங்களுடைய தனி ஜெபம், வேத வாசிப்பு, உங்களுடைய எல்லாவற்றிலும் இயேசுவை மையப்படுத்தி பாருங்கள். இயேசுவை உண்மையாய் வைத்து பாருங்கள். அவரை சார்ந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அவரையே நம்பிக்கையாய் கொண்டு பாருங்கள். படகு பிடிக்க வேண்டிய கரை என்கிற ஆசீர்வாதத்தை, மேன்மையை, நித்திய ஜீவனை, எல்லா விதத்திலும் விடுதலை, சமாதானத்தை காணும்படி உங்கள் வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிப்பார். கொந்தளிப்புகள் அடங்கும், பெரும் காற்று அடங்கி போகும். இன்று முதல் விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் முடியாது, பயம், குழப்பம், திகில், பிரச்சனை, பிசாசு, போராட்டம் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசு உங்கள் பக்கத்திலே நிற்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் நிச்சயம் விடுதலை உண்டாகும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலுமை துதிக்கிறோம். கடல் மேல் நடந்து வந்த சர்வ வல்ல தேவன், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்னவரே, இப்ப ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு விடுதலை அனுப்புங்கப்பா. சுற்றிலும் கொந்தளிப்பிலே ஆண்டவரே, பெரும் காற்றில சிக்கி கொண்டிருக்கிறது போல எந்தெந்த காரியத்திலே போராடுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு கணவன் மனைவி வாழ்க்கையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறப்பா. இந்த நிமிஷத்தில் இந்த வாழ்க்கை படகு உம்மாலே ஆட்கொள்ளப்பட, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியினை ஆட்கொண்டு நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. வேலை ஸ்தலங்களிலே, குடும்ப பிரச்சனைகளிலே, கடன் பாரங்களிலே, ஆண்டவரை பிசாசின் பிடியிலே சிக்கிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். கொந்தளிப்புகள் என்ற பாவம் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் சிக்கி கொண்டிருக்கிற எல்லா விதமான மோதுகிற, எல்லா விதமான பெருங்காற்றை போன்ற பாவத்தின் ஆளுகையிலிருந்து கர்த்தர் விடுவித்து அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதிருங்கள்.